like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So channel புதுசா இருந்தா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமாங்க, ஸோ வர என்னன்னு தெரிலங்க, நம்ம மோட்டோவில் கம்யூனிட்டி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷனுக்கு தான் போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்துட்டே இருந்தேன், சரி விடு இதை நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இது வந்து போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு போயிட்டே இருக்குது. நானும் பார்த்துக்கிறேன், எல்லா ஒரு நியூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது போகிற அளவுக்கு ஒரு சில நியூஸில் வந்து அப்படியே ஒரு நல்லா ஏற்றி விட்ற மாதிரி ஏற்றிய கடைசியில் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி டாமினேட் பண்ணிடுறாங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது எல்லாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேஜில் வந்து நம்ம வளர வந்து யாருக்குமே வந்து அதான் அந்த பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே, இவன் எப்படி நம்ம வளரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ் வரும், எல்லா பத்துக்குமே வரும். நம்ம இருக்கிறத விட்டுட்டு எல்லோரும் கீழே இருப்போம். ஸோ நம்மளை விட்டு ஒருத்தர் மேலே போகிறானே அப்படின்ற வர்றப்ப யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பொறாமை இருக்கத்தாங்க செய்யும். ஸோ அதுதான் இப்போ வந்து மோட்டோவிலாக் கம்யூனிட்டியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு யாரும் இல்லைங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசன் ப்ரோ வந்து ஒரு மீட்டப் வச்சார். ரைட், ஓகே. அந்த மீட்டப் வச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு பண்ணனால உண்மையை சொல்லப்போனால் அந்த பையன் பண்ணது எந்த தப்பும் கிடையாது. பட் வந்து அது என்னன்னா, அது வந்து எல்லாரோட ஒரு சில ஈகோயிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவங்க மனசில் எல்லாமே என்ன பண்ணுறது, இவனுக்கு இவ்வளோவா, இவனை அப்படி வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஈவன் நம்ம மீம் கிரியேட்டர்ஸை சொல்லுங்கள், மீம் கிரியேட்டர்ஸ் முதற்கொண்டு இப்போ வந்து எல்லாருமே ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால ஏன்ட்டு தான் புரியலைங்க. ஸோ அதான் நான் சொல்லப்போனால் நம்ம மோட்டோவிலாக் கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த மோட்டோவிலாக் வந்து வேறு, ஸோ இப்போ இருக்கிற மோட்டோவிலாக் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வேரி ஆகுதுங்க. ஈவன் நம்ம நல்லதுக்கு ஏதாச்சும் பண்ணால் கூட அவன் ஏதோ செட் பண்ணி பண்ணுறான்டா, க்ரியேட் பண்ணி பண்ணுறான்டா அப்படின்ற ஒரு லெவலுக்கு இப்போ வந்து மாறிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த மேக்ஸிமம் வந்து இப்போ இந்த லாக்டவுன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்தாங்க, நிறைய பேர் வந்து மோட்டோவிலாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சரி ப்ரோ அவர் தான் ஃபஸ்ட்டு, அவர் தான் முத பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் அவர் தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருந்தவர். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 யூடியூபர்ஸ்லாம் வந்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போலாம் என்ன சொல்கிறது, மோட்டோவிலாகில் வந்து அவங்களே நிறைய தான் கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களே நிறைய பேர் நிறுத்திட்டாங்க மோட்டோவிலாக் பண்ணுறதவே. ஏன்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒன்று அவங்க பிடிக்காமவா இல்லை வந்து எதுவும் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்னாலையான்னு தெரில. இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ அந்த அவர் பர்த்டே வச்சார்ல அந்த வாசன் பையன், அந்த பையன் பர்த்டே மீட்டப்புக்கு வச்சது தாங்க உண்மையிலே வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னன்னா அந்த இஷ்யூவை வச்சுவா தான் நிறைய மீம்ஸ் போட்டு அவரை வந்து டோட்டலாகவே அவரை இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு மட்டும் இது வந்து டேமேஜ் இல்லைங்க, டோட்டல் வந்து மோட்டோவிலாக் கம்யூனிட்டிக்கே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நார்மலாக நம்ம இப்போ நான்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் தாங்க, மோட்டோவிலாகெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ் தான். நம்மளவே 2-3 பேர் கொஞ்சம் பேர் என்னவா சொல்லுவாங்க, ஏதோ வண்டி ஓட்டுறானாம்டா, வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறானாம்டா, இது ஒரு வியூஸும் போகாது ஒன்றும் போகாது, இதுக்கு எதுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மத்தியில் ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இவ்வளோ தூரம் வளர்ந்த பிறகு ஒருத்தவரை டாமினேட் பண்ணோம்னா அவ்வளோதான், அதோட என்ன சொல்கிறது, அதை அடித்து ஓவர் கம் பண்ணி வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து ஏன் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத இஷ்யூ தானே நம்மளுக்கு. அது ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் தாங்க நம்மளுக்குலாம். இதுவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வந்து ஸ்பீடாக போனதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு க்ரியேட் பண்ணி கீழே வந்து போலீஸ் போர்ட்டலில் வந்து நோட்டட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன் அதை. ஸோ ஏன் எதனால அப்படிலாம் போடுறாங்க, அந்த பையன் ஸ்பீடாக ஓட்டி போட்டது எல்லாமே வேறு ஸ்டேட்டில், அதர் ஸ்டேட்டில்.
பட் நம்ம தமிழ்நாட்டில் அதை நோட் பண்ணி இது எல்லாமே என்ன காரணம்னா என்ன சொல்கிறது, அதான் வளரக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கணும். இவன் வளர்ந்துட்டானே, இவன் பெரிய ஆள் ஆகிட்டானே அப்படின்ற ஒரு பொறாமை தான், முழுக்க ஜெல்லசி தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. ஈவன் வந்து இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா மோட்டோவ்ளாக் வந்து நம்ம சின்ன யாருக்காவது இப்போ கேமரா மாட்டிட்டு போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லெண்ணத்தில் பண்ணுறோமோ கேமரா மாட்டிட்டு பண்ணுறோமோ அது மற்ற விஷயம். அது அந்த நல்லது பண்ணுறதோட கீழே வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஆயிடுது. கேமரா மாட்டிகிட்டு இருக்கானா, யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்ல, ஸோ அதனால தாண்டா ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அது மாறிடுச்சு. மோரோவர் எங்கே ஹெல்ப் பண்ணுறதை விடுங்க, ஈவன் வந்து நம்ம எங்கேயாவது கீழே விழுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தெரியாமல் இடிச்சிட்டோம், யாரையாவது இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்படி போகிறோம், இப்போ தெரியாமல் தான் கல் பட்டுருச்சு, தப்புன்னு இடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட வந்து நம்ம பசங்க வந்து வேணும்னே பண்ணுறான்டா, சும்மா தம்ப்நெயிலுக்காக பண்ணுறான்டா அப்படின்ற லெவலுக்குலாம் இப்போ வந்து மோட்டோவ்ளாக் வந்து அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க. ஸோ இருக்காங்க. இது என்ன பண்ணுறதுனா இது ஏன்னா வந்து நம்ம மேலே மோட்டோவ்ளாக் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அப்படி மாறிடுச்சு. இப்போ வர கரண்ட் ட்ரெண்டிங்கே அதான் மாறிடுச்சு. எப்படின்னா மோட்டோவ்ளாகில் வந்து இது இப்படி என்னமாவது பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து ஹிட் ஆகும், ஏதாச்சும் வந்து எமோஷனாக பேசினா தான் ஹிட் ஆகும் அப்படின்ற லெவலுக்கு அந்த வீடியோ வந்து மாறிடுச்சு. மோட்டோவ்ளாகில் கம்யூனிட்டின்றதே மோட்டோவ்ளாக் எடுத்தாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணால் தான் அந்த வீடியோ ரீச் ஆகுன்ற லெவலுக்கு மாறிடுச்சுங்க உண்மையை சொல்லப்போனால். ஆனால் வந்து என்னென்னா, ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவன் தெரிஞ்சு பண்ணுறானோ தெரியாமல் பண்ணுறானோ அந்த ஹெல்ப்பிங்லாம் பண்ணுறாங்களே இந்த நிறைய பேர், ஒரு வாட்டி இந்த காசு கொடுக்குறதெல்லாம் இந்த யாராச்சும் வருவாங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் மணி ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு இந்த எங்கேயாவது பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத கூட நம்ம வந்து வீடியோக்காக தான் பண்ணுறோம், இருந்துட்டு போட்டுமே. என்னைய கேட்டால் எப்படியோ நம்ம வீடியோ மாட்டுறதுனால ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறோம்ல, ஸோ வீடியோ எடுக்கிறதுனால அதனால் வந்து ஒருத்தவங்க நல்லது தானே பண்ணுது, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டு போட்டுமே. சப்போஸ் இப்போ வீடியோ எடுக்காமல் போயிருந்தோம்னா அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம், வீடியோ எடுக்கிறனால அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதை நம்ம பண்ணிட்டு போட்டுமே. ஸோ அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி இப்போலாம் போட்டுட்ருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. மோரோவர் வந்து என்னென்னா, இப்போ நான் வீடியோ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், ஸோ அதை வந்து யாராவது ஒருத்தவங்க பிடிச்சவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறாங்களா, அதவே நிறைய கிரிட்டிசிசம் ஆகிடுதுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க பாசிட்டிவில் போடுறாங்க, ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வந்து நெகட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய என்னடா அது. ஏன்னா வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க இப்போ வந்து மோட்டோவ்ளாக்ன்றது வந்து சின்ன பசங்க வந்து 18 to 25 பேசிக்கலி அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தாங்க இப்போ வந்து நிறையா பேர் வந்து நம்ம மோட்டோவ்ளாக் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ், இப்போ நான் கரண்ட்டில் வந்து ஒரு வாரம் பார்த்தனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், இல்லை நான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துருக்கவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசணும்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம மோட்டோவ்ளாக்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பையனை டார்கெட் பண்ணுறனால அந்த பையனை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ நாளைக்கு நம்மளையும் டார்கெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஸ்டேஜுக்கு எடுத்து நம்மளும் எங்கேயாவது இப்படி வெளியே போய் ஏதாச்சும் மீட்டப் பண்ண வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து மீம் போடுவாங்க, அதை எடுத்து ஏதாச்சும் ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து டோட்டலாக வந்து மோட்டோவ்ளாக் பண்ணுறதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிஞ்சாக பார்க்குற மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தயவு செய்து இதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா மோட்டோவ்ளாக் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றது நான் மோட்டோவ்ளாக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டு அதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் சும்மா நம்ம வாட்டுக்கு நினச்சிடலாம், சும்மா ஈஸியாக வீடியோ எடுத்து என்ன எடிட் பண்ணி போடுறான்னு, அவனுக்கு எவ்வளோ டைம்ஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே உயிர் வந்துடும். ஒவ்வொரு நேரம் அது அப்லோட் ஆகாது, ஒழுங்காக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இந்த கோப்ரோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வந்து இப்போ நான் 2வது வாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், அதில் என்னடான்னு பார்த்தா மைக்கை ஒழுங்காக வந்து மாட்டாமல் போயிட்டு ஒழுங்காக ரெக்கார்டாகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. ஒருத்தவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறாங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது வந்து ரொம்ப டிஃபால்ட்டுங்க. நார்த்து சைடெலாம் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைக்ஸில் வச்சு, அவங்க நல்லா வளர்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறேன், நல்லா வளர்ந்துட்டு போயிட்டாங்க மீன்ஸ் நல்லா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாமே பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில். பட்டு முக்கியமாக நம்ம சதர்ன் சைடு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டோவ்ளாகிங்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து நிறையா பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம என்கரேஜ் தாங்க பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறையா பேர் இதை வந்து ப்ரொஃபஷனாகவே மாற்றலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் கொஞ்சம் பேர் நிறையா பேர் இதை வச்சே வந்து மோட்டோவ்ளாக்
விளாக் பண்ணிக்கிட்டே அட் த சேம் டைம் மோட்டோ விளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வேறு எந்த வேலையும் வேணாம், நம்ம மோட்டோ விளாக் பண்ணணும், நல்ல இது மூலிமா அமௌண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா, ஏன்னா அதுக்கு ஒரு பேஷன் மாதிரி மாறிடுது. அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, மோட்டோ விளாகை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அதுதான் சொல்ல வருங்க. ஸோ ஏன்னா வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். அதை தாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவனை தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்தால் கூட அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தன் டாப் ஹைட்டு போன பிறகு, அவன் அவ்வளோ தூரம் ஏறின பிறகு கீழேருந்து பேஸ்மெண்ட்டை ஒரு தட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க, அதோட அவனோட சோழியே முடிஞ்சிருன்ற கணக்கு தான். கீழே விழுந்தானா அது திரும்ப மீண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. கஷ்டம் மீன்ஸ் அது வந்துடலாம், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மறுபடியும் நம்ம அந்த பேஸை உருவாக்கி மறுபடியும் திரும்ப எஃபர்ட் போட்டு மேலே வரணும். அந்த வரணுன்றது வந்து இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மன கஷ்டம் தாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து இப்படி செய்யாதீங்க. அதே மாதிரி மோட்டோ விளாகர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. மோட்டோ விளாகர்ஸ், ஆமாம், மோட்டோ விளாகர்ஸ் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வீடியோவில் காட்டணுன்ற அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத ஒரு கிரிட்டிசிசம்க்கெலாம் நம்ம ஆளாகணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விளாட்டாக பண்ணிடுறோம், ஒரு ஜோவியலாக பண்ணிடுறோம், இல்லை அப்படி இல்லாட்டி எல்லோரும் இந்த மாதிரி பண்ணட்டும், நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரட்டும்னு பண்ணிடுறோம். பட் வந்து அது நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா வந்து இப்போ நான் 50ல் போயிட்டுருக்கேன், ரைட், ஓகே, இதை வந்து போட்டான்னா ரைட்டா பொறுமையாக போகிறான்டா அப்படின்லாம். இதே நான் ஒரு 120 140 எடுத்து போட்டு வீலிங்லாம் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்து எடுத்து நம்ம வந்து என்ன நினைப்போம், இந்த மாதிரி நிறைய பேர் வரட்டும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்லாம் பண்ணட்டும், நம்ம ஒரு நல்லதுக்காண்டி நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகிடுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்ன அவனை கெடுக்கிறியா, அப்போ சின்ன பசங்களை கெடுக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்களே க்ரியேட் பண்ணிடுறாங்க. நம்ம எங்கடா கெடுத்தோம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அதை பார்த்து நான் வந்து நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் இல்லையே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் வந்து அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கே பாடுறா எப்படி பண்ணிகிட்ருக்கான், பாடுறா எங்கேயாவது சாக போகிறான்டா அப்படின்னு இந்த கட்டாயங்க எல்லாருக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன். பாதி பேர் நல்லா நினச்சாலும் பாதி பேர் இப்படி தாங்க நினைப்பாங்க. போத்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ வருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பீச்சே நான் கொடுத்தேன். ஸோ அது வேறு எதுக்கும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ வந்து போலீஸ்காரங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எங்கேயாவது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து இந்த பெங்களூர் ட்ரிப் போனேன். அப்போட நாமக்கல்ல போலீஸ் ஒருத்தர் நிப்பாட்டி, என்ன சார் அந்த மாதிரி தான் சார் இந்த ப்ரூஃப்லாம் காமிச்சேன். அவரை பார்த்து, தம்பி நான் இதுக்கு இதுக்காக வண்டி நிப்பாட்டல, வண்டி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் பார்த்து நிப்பாட்டினேன், எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு ஒரு கேரிங்காக விசாரிக்கிறாங்க. பார்த்து போங்கப்பா, இப்படி போனால் அங்கே பக்கத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு நம்மளை கேரிங்காக கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண போகும்போது, ஸோ அவங்களுக்கே நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை வந்து குறைஞ்சிரும். அப்புறம் வந்து என்னடா அது, இப்போ கூட நம்ம படத்தில், வலிமை படத்தில் பார்த்தோமே, சாத்தானின் அடிமைகள்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களே, அதே வந்து பைக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய டிஃபால்ட்டு தாங்க. ஸோ வந்து என்னடானா அதுவும் அந்த படத்தில் வேறு அப்படி சொல்லிட்டாங்களா, அப்போ இந்த மாதிரி ஒன்று சாத்தானின் அடிமைகள்னு வேறு அடிக்கடி வேறு சொல்கிறாங்க, அது வேறையா. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய வண்டி வச்சுருந்தாலே ஸ்நாச்சிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 2-3 பேர் பேசி நான் கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பைக்கர்ஸை வந்து இந்த மாதிரி அந்த பெரிய வண்டி வச்சுருந்தாலே அவன் வந்து என்னமாச்சும் வந்து தப்பான வேலை தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு சினிமாவும் சரி, அட் த சேம் டைம் நம்ம நேச்சுரலாக நம்ம இதுலேயும் சரி பாருங்க பைக்கர்ஸ் போகிறாங்க, சின்ன வண்டியில் ட்ராவல் பண்ணாங்க, நம்மளை மாதிரி ஒரு ஆர்எஸ் போகுது, இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அதனால வந்து நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து நல்லதுன்னா எங்களுக்கு நல்லது, மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மற்றவங்க இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஜாலியாக
ஒரு ரைடு பண்ணுறோமா, ஒரு ஊருக்கு போகிறோமா, ஜாலியாக நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம். இப்படி நீங்கள் பேசும்போது நம்மளுக்கே வந்து ஐயோ இதோட என்னடா ரைட் பண்ணுறது பிடிக்காமல் போயிடும் போல் அந்த மாதிரி ஆயிடுதுங்க. ஏன்னா அது ஒரு மோட்டோ விளாக்ன்றது அவ்வளோ ஈஸி. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேமரா வாங்கி, ஒரு கோப்ரோ வாங்கி, அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான அக்சசரிஸ் வாங்கி இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது ஒரு எல்லாத்தையுமே வந்து நம்ம மோட்டோ விளாகில் காட்டணுன்னு அவசியம் இல்லைங்க. ஸோ ஒரு சிலதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம மறைச்சே காட்டலாம். சிம்பிளாக நம்ம ஒரு ஓகே நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் வராது அப்படின்றது மட்டும் மோட்டோ விளாகில் காமிச்சா போதுங்க. ஸோ எல்லாத்திலாம் காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம லெவலை நம்ம குறைச்சிக்க வேணாங்க. ஸோ மற்றவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம லெவலை நமக்காக குறைச்சிக்க வேணாம். ஸோ அதான் சொல்லி இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டு சுற்றுவேன். சரிங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து அடுத்த மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் தினேஷ்.